ரெட்மி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் தந்திருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ரிலீஸ் ஆக்குவாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட பாக்ஸில் என்னென்னலாம் தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பேக்ஸ் தந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூலும் தந்திருக்காங்க. ஸோ கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸும் இங்கே உங்களுக்கு தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு தேவையான மொபைலை வந்து தந்திருக்காங்க. சார்ஜர், அதற்கு தேவையான கேபிளும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த பாக்ஸில் இருக்குது. இவ்வளோ தான் கேஸ் இந்த மொபைலோட பாக்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்ததான் மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷிங்கில் பின்பக்கமாக தந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, ஒயிட்னு சொல்லி 3 கலர் வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ஃபிசிக்கல் ஒரே பார்த்தோம்னா வலது பக்கமாக உங்களுக்கு பவர் பட்டன் தந்திருக்காங்க. அது தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ ரோக்கரும் இருக்குது. மொபைலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் அண்ட் மெமரியும் இங்கே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ மொபைலோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சிக்கான போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோனும் தந்திருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inches Full HD ப்ளஸ்க்கான LCD டிஸ்பிளே ஒன்று தான் தந்திருக்காங்க. இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 90 Hzக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. மொபைலோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Corning Gorilla Glass 3க்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இங்கே இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு MediaTek Helio G88 சிப்செட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 12 nanometerஆகவும் இருக்குது. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து Mali G52 GPU சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 64GB 4GB RAM வேரியண்ட் ஒன்றும் 128GB 6GB RAM வேரியண்ட்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட பார்த்தீங்கன்னா 18 Wattக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பட் உங்களுக்கு பாக்ஸில் வந்து 22.5 Wattக்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக மொபைலோட கேமரா பற்றி பார்த்தோம்னா இங்கே பிரைமரி கேமரா வந்து குவாட் கேமரா செட்டப் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான வைட் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமராவும் இருக்குது. ஸோ 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரான்றது தான் இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா MIUI 12.5 OS வந்து பேஸ் பண்ணி Android 11 மேலே ரன் ஆகுது. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வேறு சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Bluetooth 5.1 இருக்குது, Wi-Fi 802.1, AC dual பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா NFC-க்கான சப்போர்ட் உங்களுக்கு தரல. அடுத்தது இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4GB + 64GB வந்து 12,499 ரூபாய்க்கும், 6GB + 128GB பார்த்தீங்கன்னா 14,499 ரூபாய்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து இலங்கைக்கு வந்தால் 4GB + 64GB வந்து 46,000 ரூபாய்க்கும், 6GB + 128GB பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய்க்கும் எதிர்பார்க்கலாம்.